அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ இருக்கு இல்லையா? இது வந்து எப்படின்னா, நம்ம ஊருக்கு இங்கேருந்து கிளம்பும்போது எடுத்த வீடியோ. ரொம்ப நாட்கள் ஆயிட்டு. இப்போ நம்ம போய் 2 மாசம் ஆயிடுச்சு. நம்ம அங்க ஊர்ல போய் எதுவுமே போட முடியல. என்ன காரணம்னா, அங்க வீட்டு வேலைகள் இருந்ததுனால நம்மளால அத சரியா போட முடியல. யாரும் எதுவும் தப்பா நினைக்காதீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இங்கேருந்து எடுத்த வீடியோக்கள் ஃபுல்லா நெறைய இருக்குது. அத ஃபுல்லா நம்ம இப்போ அதாவது இத தொடர்ந்து இனிமேல வீடியோக்கள் வரும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஏற்கனவே இங்கேருந்து எடுத்துட்டு போனது தான் நம்ம இத டெலிகாஸ்ட் பண்றோம். இந்த வீடியோக்கள ஃபுல்லா எடிட் பண்ணி நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான், இனிமேல் நம்ம புது வீடியோ நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த வீடியோக்கள்லாம் பாருங்க. பார்த்து நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு குடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அதாவது எப்படின்னா, நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, பெட்டி கிட்டி எல்லாமே ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம இந்த டாக்ஸிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? இப்போ நம்ம ரூம்ல தான் இருக்கோம். இப்போ என்னன்னா, இப்போ ஓனர்கிட்ட அதாவது எப்படின்னா, ஹவுஸ் டிரைவர் வேலையாடிங்கனாலே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ கிளம்புறோம் இல்லையா? இப்போ வரைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு தான் இருந்தோம். அதாவது அந்த பையன் இருக்கான் இல்லையா? ஸ்கூல் போகிற பையன். அந்த பையன் வந்தான். அவனுக்கு கடைக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் இப்போ நம்ம கிளம்புறோம். இன்ஷா அல்லாஹ் ஓனர்ட்டையும் சொல்லியாச்சு. ஓகேயா? அது டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துடும் கொஞ்ச நேரத்தில். ஆமாம், ஓனர்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி டாக்ஸி நான் சொல்லிட்டேன், இப்போ வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. நல்லபடியாக நாங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ இன்னைக்கு தேதி எதுனா ஜூன் 10. இன்னைக்கு ஜூன் 10ஆம் தேதி நம்ம கிளம்புறோம். சரியா? எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்ஃப் ஏரில் தான் இருக்கும். இது என்னது கல்ஃப் ஏர்? ஆமாம், கல்ஃப் ஏர். கல்ஃப் ஏர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ரியாத்தில் இருந்து பஹ்ரைனில் போயிட்டு ஒரு 5 மணி நேரம் வெயிட்டிங் இருக்குது அங்கே. அது போக பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில், அதாவது நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கிட்ட இன்ஷா அல்லாஹ் நம்ம திருவனந்தபுரம் ரீச் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்டில் வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் வந்துட்டோம்னா நமக்கு 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. 4 மணிக்கு ஃப்ளைட் அடிக்கனால நம்ம இப்போ என்ன செய்றாங்கன்னா, நம்ம வெயிட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு, இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்போ போர்டிங் போடுறதுக்கு அவங்க 1 மணிக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கே நான் வாய்ஸ் ஓவர் தான் குடுக்குற மாதிரி ஆயிட்டு. என்ன காரணம்னா, நம்ம மைக் கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு, அதனால வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மணிய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு 11:50 தான் ஆகுது. நம்ம 1 மணிக்கு அங்க போனா போதும். ஓகேயா? இப்போ நான் அந்த சைடு போயிட்டு 1 மணி ஆனதுக்கு நம்ம அங்க போயிட்டு போர்டிங் பாஸ்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ போர்டிங்ல இந்த லைன்ல நின்னுட்டோம். ஏன்னா மணி நேரம் ஆயிருச்சு. அதனால எல்லாருமே நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்மளும் லைன்ல நிக்கிறோம். இப்போ நம்ம இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம போர்டிங் போட்டுட்டு அப்படியே உள்ள கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே வந்தாச்சு. எல்லாம் போர்டிங்லாம் போட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக உள்ளே வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாம் உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு எல்லாம் வெயிட்லாம் பார்த்தாங்க, எல்லாம் செக் பண்ணாங்க. நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆக போகுது. மணி எத்தனைச்சு? 1:40 ஆகுதா? 2 ஆக போகுது. நம்மளுக்கு 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. இங்கே தான் வெயிட்டிங்கில் இருக்கணும். நம்ம இந்த ஃப்ளைட்டில் இந்த சைடு தான் ஏறணும். இந்த தெரிஞ்சு பாருங்க ஃப்ளைட்டு தெரியுதா? உள்ளேயும் திங்ஸ் வாங்குறதுக்கு ஜாமான் கடைகள்லாம் இருக்குது. ஆனால் ரேட்டு அதிகம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 23ஆம் நம்பர் கேட்டதா இந்த வழியாக தான் நம்மளுக்கு போகும். செக்கிங் முடிச்சு நம்ம ஃப்ளைட் ஏறுறதுக்கு ரெடியாக நிற்கிது ஃப்ளைட்டு. நம்ம காமிக்கிற ஃப்ளைட்டை காமிக்கிறோம். ஃப்ளைட்டே காணோம். எங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்க. இந்த கவுண்டர் தெரிஞ்சாலும் தெரியும் போகுது. ஃப்ளைட்டெல்லாம் லக்கேஜ் ஏற்றிட்டு இருக்காங்க. கொண்டு வந்து போட்ட லக்கேஜ் ஃபுல்லாக அவங்க வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. ஒன்றுன்னா உள்ளே போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ஏறுறோம். சரியா? இது கல்ஃப் ஏர். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் ஆயிடுச்சு. நம்ம உட்காருவோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளேயே ஜாமான் வச்சுருக்காங்க. இது ரியாத் சூப்பர் மார்க்கெட்டு. உள்ளே சூப்பர் மார்க்கெட்னு சொல்கிறத விட இங்கே தான் சவுதி மிட்டாய், சாக்லேட்டு, சரி வாங்காதவங்க வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கிட்டு போவாங்க. ஆனால் ரேட்டை பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னா ரேட்டு. சரியா? இதெல்லாம் 10 ரூபா தான். 10 ரியாலு. இந்த இடத்துல கடைகளில் ஒரு 10 ரியால் இருக்கும். ரேட்டை பாருங்கள், 45 ரியால் போட்டிருக்காங்க. சரியா? அது போக மிட்டாய், சாக்லேட்டு இது எல்லாமே இருக்குது. நம்ம லூலு மார்க்கெட்டில் பார்த்தோமாங்க இந்த சாக்லேட்டு. இந்த ஜொல்ஸ் கேலக்ஸிலேயே
39 ரியால் 40 ரியாலுக்கு தான் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க 60 ரியால். இந்த எல்லாமே வச்சுருக்காங்க. பெர்ஃப்யூம்ஸ் இருக்கும், ஃபோனு, அப்புறம் மெடிக்கலு உள்ள எல்லாமே வச்சுருப்பாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே. பால் மாவுலாம் இருக்கு பாருங்க. பால் மாவுலாம் 105 ரியால் போட்டிருக்காங்க. நம்ம 60 ரியாலுக்கு தான் வாங்கணும். 60 ரியாலா 70 ரியாலுக்கு வாங்கணும். இங்கே 100 ரியால் போட்டிருக்காங்க. 30 ரியால் 40 ரியால் எக்ஸ்ட்ரா இங்கே எல்லா ஜாமானும். லாடு ஜாமானும் வச்சுருக்காங்க உள்ள. ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே ரியாத் ஏர்போர்ட்டுக்குள்ள உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிப்ஸ் பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து 10 ரியால் 15 ரியால் வரும். இங்கே 2 பீஸ் போட்டிருக்காங்க. 2 பீஸ் வந்து 40 ரியால் போட்டிருக்காங்க. 20 ரூபா மணிக்கு போட்டிருக்காங்க. 5 ரியால் கூட. இங்கே இந்த பால் மிட்டாய் பாருங்கள். இதெல்லாம் 30 ரியாலுக்கு தான் நம்ம வாங்கணும். ஆனால் 90 ரியால் போட்டிருக்காங்க பாருங்க. சரிதா? எல்லா மிட்டாயும் கொஞ்சம் ரேட்டு கூட தான். 10 ரியால் 20 ரியால். அப்போ சாக்லேட் எல்லாமே இருக்குது பாருங்க. பாதாம் பாருங்க. பாதாம், பிஸ்தா. இது 300 கிராம் தான் போட்டிருக்கு. 47 ரியால். இது பாருங்க. நம்ம வந்து கிலோவே 45 ரியாலுக்கு தான் வாங்கணும். 1 கிலோ பிஸ்தா பருப்பு. பாதாம் சொல்லிட்டேன். பிஸ்தா பருப்பு வந்து 1 கிலோவே 45 ரியால் தான் வாங்கணும். இங்கே 300 கிராம் தான் போட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? 300 கிராம் 47 ரியால். சரியா? நல்லா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. உள்ள ஒன்றும் வாங்க முடியாது. ஆனால் அர்ஜென்ட்டுக்கு இந்த வாங்க தான் செய்கிறாங்க எல்லோரும். தண்ணி எல்லாம் 2 கிலோ வாங்கிட்டு இருக்காங்க ஜாமான். இந்த பாருங்க, இந்த மிட்டாய் பாருங்க, டெஸ்ட்டு. இது 22 ரியால் தான் போட்டிருந்தாங்க லூனில். இங்கே 3 பாக்கெட்டு 108 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. சரிதா? ஜாஸ்தி தான். ஏர்போர்ட்டுக்குள்ளே வாங்கணும்னு நினச்சோம்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சாக்லேட்டு 120 ரியால் போட்டிருக்காங்க. 2 பீஸு 2 பை கெட் 1 போட்டிருக்கு பார்த்தீங்களா? 118 ரியால். இப்போ வந்து நம்ம உள்ளே போர்டிங் போட்டு உட்காந்தாச்சு. 2 மணிக்கு உள்ளே வந்துட்டோம். எல்லாம் செக்கிங் முடிஞ்சு எல்லாம் உள்ளே போட்டாச்சு. ஜாமான்லாம் உள்ளே போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம். 4 மணிக்கு தானே ஃப்ளைட்டு. இப்போ டேரெக்டாக இப்போ 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பஹ்ரைன் போகும். இந்த பாருங்க, தொப்பிலாம் இருக்குது பாருங்க. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. விளையாட்டு ஜாமான் ஐட்டமும் வச்சுருக்காங்க. பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லாம் அப்படியே தத்ரூபமாக வச்சுருக்காங்க பாருங்க. உள்ள பெர்ஃப்யூம்ஸ் கடையும் இருக்குது. இதான் உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது உள்ள. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே இப்போ உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி தான் இது ஷூட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏர்போர்ட்டுக்குள்ளே ரேட்டும் அதிகமாக இருக்குது. இங்கே எல்லாம் எல்லாமே கிடைக்கும். இங்கே ஏர்போர்ட்டில் நிறைய ஷாப்பிங் இருக்குது உள்ள. நம்ம பஹ்ரைனில் போய் உங்களுக்கு என்ன இதுன்னு பார்ப்போம். சரி, அங்கே எவ்வளோ ரேட்டு என்ன இதுன்னு பார்ப்போம். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ளேயும் எல்லாமே இருக்குது. தொழுவதுக்கும் இடங்கள் இருக்குது. பாத்ரூமு எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. அது போக அழகாக இருக்குது. சரிதான், இது ஏர்போர்ட்டுக்குள்ள மெயினில் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா உள்ள இடங்கள். இது மாதிரி 5 டெர்மினல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இருந்து 2வது டெர்மினல் இது. உள்ளேயும் ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க கடைகளில். டீ, காபி. ஆனால் ரேட்டு கூட வரும். இதில் 46 ரியாலாம். பன்னெண்டு பீஸு 46 ரியால் போட்டுருக்கு டோனட்டு. இருக்கு டோனட்டு. சரிதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போர்டிங் பாஸ் காமிச்சிட்டு இப்போ ஃப்ளைட்டில் உள்ளே போகிறதுக்காண்டி இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அவங்க பேக்கெல்லாம் தூக்கி போய்கிட்டு இருக்காங்க. அது போக இங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளைட் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த சைடில் உங்களுக்கு தெரியுதா லெஃப்ட் சைடு அவ்வளோவுமே நிறைய ஃப்ளைட் நிற்கிது. Good afternoon. Yes. Tudo bem? Good. Okay, thank you. Have a good flight. Hi, Sabash. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். இவ்வளோ நம்ம வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வெயிட்டிங் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இப்போ ஃப்ளைட் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கேருந்து நேராக பஹ்ரைன் போயிட்டு அப்படி அவங்க அங்கே ஒரு 5 மணி நேரம் வெயிட்டிங், அங்கே 5 மணி நேரம் வெயிட்டிங் போட்டு அப்புறம் ஒரு மணி நேரத்தில் இறக்கிடுறாங்கல்ல. ஒரு மணி நேரம் 1.5 மணி ஆமாம், நேரம். இதுவும் 1 மணி நேரம் தான். இப்போ இங்கேருந்து கிளம்பி ரியாத்லேருந்து கிளம்பி பஹ்ரைனுக்கு வந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் போயிடும். ஓகே, அங்கே வர நமக்கு ஒரு 5 மணி நேரம் வெயிட்டிங் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு திருவனந்தபுரம் ஃப்ளைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு. நம்ம விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கோம். ஓகே, இன்ஷால்லா நம்ம அடுத்தாப்புல இப்போ வண்டி கிளம்பும்போது நம்ம பார்ப்போம். பிடிக்க முடிஞ்சால் நம்ம கவர் பண்ணுவோம். இன்ஷால்லா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பஹ்ரைனில் போயிட்டு அடுத்த அப்டேட் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தான் வண்டி கிளம்புது ஃப்ளைட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டி ரன்வேல வண்டி கிளம்புது பாருங்கள். இப்போ எவ்வளோ பெரிய மஸ்ஜித் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல மஸ்ஜித்து. இன்ஷால்லா அப்படி நம்ம வண்டி இன்ஷால்லா கிளம்புது. இன்ஷால்லா எல்லாருமே துவா செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இங்கேருந்து நம்ம பஹ்ரைன் போயிட்டு இன்ஷால்லா அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சைடில் நிற்கிற பார்த்தீங்கன்னா ஓமன் ஏர் நிற்கி அந்த சைடில் நிற்கிது. அது போக இப்போ அப்படியே வண்டி திரும்ப ரன்னிங்கில் வந்த வண்டி வந்து அப்படியே ரைட் சைடில் திரும்புது வண்டி. இன்ஷால்லா இனிமேல் அந்த ரன்வேல போய் மேலே ஏறும் வண்டி. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பாருங்கள், எத்தனை ஃப்ளைட் நிற்கி பாருங்க. ஃப்ளைனாஸ் ஃப்ளைட் நிற்கி அந்த ஒரு ஃப்ளைட் இறங்குது பாரு, ரன்வேல இறங்குது பாரு. தெரியுதா உனக்கு? இந்த சைடில் இறங்குது பாரு, இங்கே காமி ஃப்ளைட் இப்போ தான் இறங்குது ரன்வேல. ரன்வேக்கு திரும்பிட்டு நம்ம வண்டி ஸ்ட்ரெயிட் ரன்வேக்கு பறக்க போகிறோம். நல்லா இருக்கா, நல்லா லேஸ் ஆகட்டும். ஸோ எங்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்க. கரெக்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்க சைடு கிடச்சிருக்கு. ரெக்க இருந்ததுனால பாதி இடம் மடி மறையும், வீடியோ ஃபுல்லாக கவரேஜ் ஆகுது. இன்னும் வண்டி ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் ரன்னிங் ஆகலை, ஸ்பீட் ஆகலை ஃப்ளைட்டு. ஆமாம், ஸ்பீட் ஆனதுக்கப்புறம் மேலே ஏறும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டி அடி கிளம்ப போகுது. ஒரே ஜாலி தான். பார்த்தீங்கன்னா டேக்கப் ஆயிடுச்சு, வண்டிக்கு டேக்கப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த ரோடுகள்லாம் பாருங்கள், நமக்கு சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த பில்டிங்லாம் இருக்கா, இப்போ அவ்வளோ புதுசாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த வியூவை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வியூ சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே வியூ சூப்பராக இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ பஹ்ரைன் போயிட்டுருக்கோமா. இப்போ பஹ்ரைன் வந்து இன்னும் கரெக்டாக ஒரு 1.25 மணி நேரத்தில் கிளம்பி அங்கே போயிடும்னு நினைக்கிறேன் வண்டி. 1.25 மணி நேரத்தில் இங்கேருந்து போயிடும். நமக்கு அங்கே தான் ரொம்ப நேரம், அதாவது ஒரு 5 மணி நேரம் நம்ம அங்கே வெயிட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது, வெயிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பார்த்தீங்களா பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், புதுசாக இருக்குது பாருங்கள். இந்த அதுவும் இந்த நைட் நேரம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனை பாருங்கள், சூரியன் அப்படியே கண்ணு கூசுகிற மாதிரி நிற்கி, பக்கத்தில் நிற்கிற மாதிரி நிற்கி பாருங்கள் சூரியன். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இந்த வியூ. இன்ஷால்லா நம்ம இப்போ பறந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வர வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து என்னது பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது டிஃபன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்கன் சாண்ட்விச்சா, ஓகேயா, அது போக வெஜ்ஜு சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதாவது எப்படின்னா 1.25 மணி நேரம் இருக்குல்லையா, நம்ம இங்கேருந்து அதாவது ரியாத்லேருந்து பஹ்ரைன் போகிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆனினால இதுதான் சாப்பாடு, அதாவது ஸ்நாக்ஸ். ஓகே, இது வந்து என்னது சிக்கனு சாண்ட்விச், இது வந்து வெஜ் சாண்ட்விச், அதுக்கு வந்து இந்த தண்ணி, இதுதான் இப்போ இது ஸ்நாக்ஸு. இன்ஷால்லா நம்ம அதாவது பஹ்ரைனில் இருந்து எங்கே திருவனந்தபுரம் போகும்போது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பஹ்ரைனுக்கு வந்து இறங்கியாச்சு, லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட்டு. அப்படியே பையே இறங்கிட்டு இருக்கு. பஹ்ரைன் பார்த்தீங்களா, நம்ம பஹ்ரைன் வந்த உடனே பாருங்கள் அந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அப்படியே இறங்கிட்டு வண்டி ரன்வேல இருந்து இப்போ வண்டி இறங்குது.
இன்ஷால்லா. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இங்கேருந்து இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும். போக அந்த ஃப்ளைட்டு ரெக்கையில் பாருங்கள் கரெக்டாக அந்த இது ஓப்பன் ஆகுது பாருங்கள், கீழே இறங்குற டயத்தில் கரெக்டாக அது ஹைட்ராலிக்கு. அது ஓப்பன் ஆகலைன்னா வண்டி நிற்காது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ உள்ள சாண்ட்விச் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ரன்வேல இறங்கிட்டு இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் இப்போ பக்ரைன் ஏர்போர்ட்டில் போய் என்ன ஏதுன்னு அதில் உள்ளே போய் பார்ப்போம். அது போக உள்ளே இன்னும் செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. செக்கிங்லாம் முடித்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பக்ரைன் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.